இன்னைக்கு திருவருள் இந்த தளத்தில் நான் ரொம்ப அற்புதமான ஒரு தலம், கண்டேச நாயனாருடைய அவதார தலம். இந்த கண்டேச நாயனாருடைய அவதாரம் 12 திருமுறைகளிலுமே போற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு. இந்த கண்டேச நாயனாருடைய வரலாற்றை சிந்திப்பதற்கு இந்த நேரம் போதாது. இருந்தாலும் இந்த தலத்தினுடைய வரலாற்றின் தொடர்புடைய அனைத்து செய்திகளையும் நாம் மனதில் கொண்டு இப்பொழுது இந்த தலத்து பெருமானை நாம் வழிபாடு செய்வோமாக. இப்பொழுது வரலாறு சிந்திக்கப்படுகிறது. திருச்சிட்டம்பலம் சத்தியகிரீஸ்வரர் திருக்கோயில் திருசேஞ்சலூர். சிவஸ்தலம் பெயர் திருசேஞ்சலூர். இத்தலம் இந்நாள் சேங்கனூர் என்று வழங்கப்படுகிறது. இறைவன் பெயர் சத்தியகிரீஸ்வரர், இறைவி பெயர் சகிதேவி அம்மை. பதிகம் ஞான சம்பந்தர் அடையது ஒரு பதிகம். கண்டேஸ்வர நாயனார் வரலாறு. 63 நாயன்மார்கள் முதன்மையான இடத்தை பெற்ற சண்டேஸ்வர நாயனாரின் அவதார தலம் சேஞ்சலூர். இத்தலத்தில் வேதியருக்கும் பவித்திரிக்கும் மகனாக பிறந்தவர் விசார சருமன். இவன் தன் இளம் வயதில் அனைத்து 7வது வயதில் குல முறைப்படி உபநயனம் நடந்தது. சிவனே அனைத்தும் என நினைத்து தாய் அன்புடன் இவன் மேய்த்ததால் அதிக பாவத்து. விசார சர்மன் எப்போதும் சிவ சிந்தனையிலேயே இருந்ததால் மண் ஆற்றங்கரையில் பெண் மணலால் ஆத்திமர நிழலின் கீழ் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தான். அதற்கு பசுக்கள் சொரியும் பாலை அபிஷேகம் செய்தான். இருந்தாலும் பசுவின் சொந்தக்காரருக்கு சரியான அளவு பால் கிடைத்து வந்தது. விசார சர்மரின் இந்த செயலை பார்த்த சிலர் வேள்விக்கு உபயோகப்படுத்தும் பாலை வீணாக்குவதாக கூறினர். இவனது தந்தையும் இதை கேள்விப்பட்டு மறைந்திருந்து நடப்பதை பார்த்தார். இதையெல்லாம் அறியாத விசார சர்மன் எப்போதும் போல் நீராடிவிட்டு தன் பூஜைகளை தொடர்ந்தான். பசுவின் பாலால் அபிஷேகமும் செய்தான். இதை பார்த்த தந்தை அவனை அடித்ததுடன் பால் குடங்களையும் தன் காலால் தட்டிவிட்டார். சிவ பூஜையில் ஆழ்ந்திருந்த விசார சர்மன் பூஜைக்கு இடையூறு செய்தவரை ஒரு கோலால் தாக்க அதுவே மழுவாக மாறி எச்சதத்தரின் கால்களை வெட்டியது. கால்கள் வெட்டப்பட்டவர் தன் தந்தை என்பதை அறியாத விசார சர்மன் மீண்டும் சிவபூஜையில் ஆழ்ந்தான். இதை கண்ட சிவபெருமான் பார்வதியுடன் தரிசனம் தந்து, என் மீது கொண்ட பக்தியால் தந்தையின் கால்களை வெட்டினாய், இனி நானே உனக்கு தந்தையாகு என்று கூறி தன் கழுத்தில் இருந்த கொன்றை மாலையை விசார சர்மனுக்கு சூட்டி சண்டிகேஸ்வரர் ஆக்கினார். விசார சர்மன் சிவபூஜை செய்து முக்தி பெற்ற திரு ஆப்பாடி தலம் சேஞ்சலூரிலிருந்து சற்று தொலைவில் உள்ளது. 63 நாயன்மார்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவரே. சூரனை அழிப்பதற்காக வந்த முருகப்பெருமான் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு சர்வ சங்கார படைக்கலத்தை உருத்திர பாசுபதத்தை பெற்றார். சேய் என்பது முருகனை குறிக்கும். சேய்க்கு நல்லதாக அமைந்த ஊராதலின் சேய் பிளஸ் நல் பிளஸ் ஊர் தேஞ்சலூர் என்று பெயர் பெற்றது. தேஞ்சலூர் தலத்தின் சிறப்பை பற்றி கந்த புராணத்தில் வழிநடை படலத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. முருகனுக்கு இத்தலத்தில் பெரிய தனி சன்னதி உள்ளது. கோயில் அமைப்பு ஓச்சங்கட் சோழன் கட்டிய மாட கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். கோயில் கட்டுமலை கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கர்ப்ப கிரகத்தை சுற்றிலும் மலை மேல் ஒரு பிரகாரமும் சுற்றி கீழே ஒரு பிரகாரமும் உள்ளன. கட்டுமலை மீது மேலே மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவை உள்ளன. மகா மண்டபத்தில் நடராஜர், கட்டினால் வெங்கல ஒளி கேட் பைரவர், 4 சன்னதிகள் உள்ளன. கருவறை சுற்று பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சண்டேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. சண்டேஸ்வரரின் திருமுடியில் பிறை, சடை, குண்டலம், கங்கை உள்ளன.
நாயனாருக்கு காட்சி தந்த சிறப்பை குறிக்கும் வகையில் இவ்வாறு அமைந்திருப்பது தனியே சிறப்பாகும். மூலவர் சத்தியகிரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கட்டுமலைக்கு ஆலயம் தெற்கு நோக்கி சோழர்களின் முக்கிய 5 நகரங்களுள் தேஞ்சலூர் தலமும் ஒன்று. வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய பெரிய வாய்ச்சான் பிள்ளை அவதார தலம் இது. எதிரே இவருக்கு கோயில் உள்ளது. திருஞான சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மேல் பாடி அருளிய பதிகம் 1ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. கண்டேஸ்வர நாயனார் வரலாற்றை பற்றி தனது பதிகத்தின் 7வது பாடலில் சம்பந்தர் குறிப்பிட்டுள்ளார். சண்டேஸ்வரர் அவதார ஸ்தலம் என்று சம்பந்தர் சுவாமிகள் சிவிகை நின்றும் இறங்கி நடந்து சென்று இத்தல இறைவனை வழிபட்டார் என்று பெரிய புராணம் கூறும். திருஞான சம்பந்தர் அருளிய இத்தலத்து பதிகம் நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு என்ற திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.